ஆனந்த வேதாசிரமம். ஆனந்த வேதாசிரமம் வாழையாறு புதுப்பதிக்கு அருகில் ஆனந்த வேதாசிரமம் இருக்குது. இந்த பரதகண்டம் பாரத நாடு ஜனவரி 22 அயோத்தியா ராம ஜென்மா பிராண பிரதிஷ்டையிலிருந்து இந்து ராஷ்டிரமாக போச்சு. சனாதன பூமி விஸ்வ குருவாக நம்ம நாடு உயர்ந்து விட்டது. அது நரேந்திர மோடிஜி ஆட்சியில். இப்போ எங்கே பார்த்தாலும் கோயில், மிகப்பெரிய கோயில்கள், முருகன் கோயில், ஈஸ்வரன் கோயில், தமிழகம் முழுக்க கோயில்கள் மிக மிக அதிக அளவில். வீதிதோறும் கோயில், ஊர்தோறும் கோயில், நகரங்கள் தோறும் கோயில் விழாக்கள் இப்படி மிக சிறப்பாக நடந்து வருகிறது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சூடு சொர்ண வேணும். இந்து தர்மம் சனாதன தர்மத்தை உயர்த்தி பேச வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் எலெக்ஷன் டைமில் காசுக்கும் கோட்டுக்கும் அடிபணின்றோம். அந்த நிலை மாற்றப்பட்டு தமிழகத்தில் இந்து தர்மம் சனாதன தர்மம் வெல்வதற்கு நாம் உழைப்போம், வெற்றி பெறுவோம். வாழையாறு ஆனந்த வேதாசிரம் புதுப்பதிக்கு பக்கத்தில் இருக்குது. மலை அடிவாரத்தில் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து தங்கி இங்கே இருக்காங்க. தியானம், பிராணாயாமம், இந்த மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள், இப்படி யோகா, இப்படி பல்வேறு விதமான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இங்கே இருக்கிறது இமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம் மேலே போகிறோம். இங்கே அனைவரும் வருக. வாழையாறு போகிற வழியில் தமிழகத்தில் புதுப்பதி பக்கத்தில் ஆனந்த வேதாசிரம் இருக்குது. அனைவரும் வருக வருக, ஆனந்தம் பெறுக. ஜெய் ஜெகத், விஸ்வகுரு பாரதம்.